யார் உண்மையான ஆபத்து? திரு சீமான் அவர்களா? திரு விஜய் அவர்களா? கொள்கை ரீதியாக பார்த்தால் சீமான் தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா, அவர் திராவிட அரசியலினுடைய அடித்தளத்தையே மாற்ற முயற்சிக்கிறார். தமிழ் தேசியம் என்ற புதிய ஒரு கொள்கையை தமிழர்கள் மத்தியிலும், தமிழ்நாட்டிலும் திணிப்பதன் மூலியமாக. தேர்தல் ரீதியாக பார்த்தால் கண்டிப்பாக விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, மிகப்பெரிய ஒரு பேராபத்தை உருவாக்குவார். அதிலும் சீமானுடைய வாக்கு வங்கிகளிலிருந்து அவர் திருடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாரி அதிமுக, திமுகவுக்கான வாக்கு வங்கிகள் அவர் எந்த விதமான சேதாரத்தை உருவாக்கப் போகிறார் அப்படிங்கிறத 2026 தேர்தல் மிக முக்கியமாக அதற்குரிய ஒரு லைட்டை த்ரோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா, அவர் நேரடியாக ஓட் ஷேரைத்தான் உடைக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. ஆனால் இது அத்தனையும் தாண்டி இருவருமே ஒரே விஷயத்தை செய்கிறார்கள். அது என்னன்னா மாற்றம். ஆனால் பாதை வேறுபட்டு இருக்கிறது. சீமான் அவர்களை பொறுத்த அளவுக்கும் கருத்தை கண்டிப்பாக மாற்றுகிறார். விஜய் அவர்களை வாக்கை மாற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா, சீமான் அவர்கள் தமிழர்களுக்கான ஒரு அடையாள அரசியலை முன்னெடுப்பதன் மூலம் திராவிட அரசியலுங்கிறதே ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு பரப்புரையை தொடர்ச்சியாக கடந்த 10, 15 வருடங்களாக செய்து கொண்டே வருகிறார். ஆனால் விஜய் அவர்கள் குறிவைத்திருக்கிறது அத்தனையுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பிம்பத்தை உடைத்து அவர்களை வாக்காளர்களாக மாற்றி நேரடியாக அரசியல் களத்தில் மக்களோட மக்களாக நிற்காமல் நேரடியாக நான் முதலமைச்சர் சேருக்கு உட்கார போகணும் அப்படிங்கிறதை அவர் முக்கியமாக வாக்கை மாற்றக்கூடிய ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் அரசியலில் எது பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வாக்கு தான். அதனால் தான் ஷார்ட் டேர்மில் விஜய் பெரிய இம்பேக்டை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு சீமான் அவர்கள் போன்றவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த தமிழ் தேசியம் ஐடியாலஜி அப்படிங்கிறது தான் சிஸ்டத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்காலத்தில் என்ன சொல்லுது அப்படிங்கிற பார்வை நம்மளுக்கு பார்க்குறோன்னா 2026 தேர்தலில் கண்டிப்பாக விஜய் ஒரு கிங் மேக்கராக இல்லைனா ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் மக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பலம் அவருக்கு ஓட்டாக மாறும் பட்சத்தில் இது நடக்கலாம். ஆனால் சீமான் அவர்களை பொறுத்தளவுக்கு ஓட் ஷேர் கண்டிப்பாக 8 விழுக்காடு கடந்த தேர்தல்களிலிருந்து இந்த வாட்டி கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆட்சிக்கு இன்னும் சவால் விடக்கூடிய நிலைமைக்கு திரு சீமான் அவர்கள் இல்லை அப்படின்னு தான் யதார்த்த களம். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.